கோவில்பட்டி தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு எட்டுநாயக்கன்பட்டி குருவிநத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினருடன் வந்து இரட்டை இலைக்கு வாக்கு சேகரித்த அவருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். தொடர்ந்து பேசிய அவர் திமுக அரசு தனது 540 வாக்குறுதிகளில் 50 கூட நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டினார். அத்தியாவசிய பொருட்களின் விலை 50% உயர்ந்துள்ளதாகவும் போதைப் பொருள் கலாச்சாரத்தால் பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவதாகவும் அவர் சாடினார். தேர்தல் வாக்குறுதி 524 வாக்குறுதி சொல்லி ஏமாத்தி 50 வாக்குறுதி கூட நிறைவேற்றல. சட்டம் ஒழுங்கு கெட்டு குட்டிச்சோரா போச்சு. விலைவாசி உயர்வு, மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, அரிசியிலேருந்து பருப்புலேருந்து நீங்கள் சமையலுக்கு அன்றாட பயன்படுத்துகிற தாய்மார்களுக்கு குடும்ப செலவு சுமை அதிகமாகி 50% விலைவாசி உயர்ந்து போச்சு. பிறகு வீட்டு வரி, தொழில் வரி, பத்திரப்பதிவு கட்டணம் எல்லாத்தையும் ஏற்றிட்டாங்க. இது எல்லாத்தையும் விட ஒரு மோசமான நிலை என்னவென்று சொன்னால், இந்தியாவிலேயே போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாகி வயசு வித்தியாசம் இல்லாமல் சிறுமிகளிலிருந்து மூதாட்டிகள் வரை பாலியல் வன்கொடுமை செய்யப்படுகின்ற கொடுமை இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.